நம்மளாம் ஆப்ரேட் பண்றது எப்படின்னா, அவன் வீட்டில் அதை வாங்கிட்டான், அதனால நான் என்ன செஞ்சாகணும், வாங்கி ஆகணும் அப்படின்னு போய் வாங்கிட்டு வந்து அதுக்கு 20 மாசம் லோனு கட்டிக்கிட்டு, இன்னைக்கு ஏன் வேதனை நம்ம லைஃப்ல பல பகுதியில் கூடி நிக்குதுன்னா, இங்க இருக்கிற லோனை வாங்கி அங்க போட்டு, அங்க இருக்கிற லோனை வாங்கி இங்க போட்டு. எப்படிப்பா நீ மட்டும் எல்லாத்துலயும் சக்சஸ் ஆகி வந்துடுற அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரகசியம் உங்களுக்கு தான் தெரியும். நீதிமொழிகள் 10:20 சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோட என்னத்தை கூட்டார். காட் சிஸ்டம்ல வேதனை கிடையாது. ஆனா நமக்கு பல நேரத்துல காட் சிஸ்டம் நம்ம எடுத்து செயல்படுத்துறது, நம்மளாம் ஆப்ரேட் பண்றது எப்படின்னா, அவன் வீட்டில் அதை வாங்கிட்டான், அதனால நான் என்ன செஞ்சாகணும், வாங்கி ஆகணும் அப்படின்னு போய் வாங்கிட்டு வந்து அதுக்கு ஒரு ஜபம். பிரதர், ஒரு புது பொருள் வாங்கியிருக்கிறேன், கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யார் கொடுத்திருக்கிறா? அதுக்கு 20 மாசம் லோன் கட்டிக்கிட்டு நீங்க இழுத்துட்டு வர்றது வேதனைய. வேர்ல்டு சிஸ்டம் உங்களுக்கு தரது வேதனை, காட் சிஸ்டம் உங்களுக்கு தரது இளைப்பாறுதல். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோட என்னத்தை கூட்டார். ஒரு விஷயம் கர்த்தர்ட்ட இருந்து வந்தா அது 60 மாசம் இழுத்தடிக்காது, அது 12 மாசம் இழுத்தடிக்காது. கர்த்தர் ஒரு விஷயத்தை தராருன்னா அதுல என்னவே இருக்காதான், வேதனை இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோட என்னத்தை கூட்டாரு, வேதனையே கூட்ட மாட்டாரு. ஆனா இன்னைக்கு ஏன் வேதனை நம்ம லைஃப்ல பல பகுதியில் கூடி நிக்குதுன்னா, என்னதான் தேவனை உடன்படிக்கையின் மக்கள் என்று அழைத்தாலும், என்னதான் தேவன் தன்னையே நம்மோடு உட்புகுத்தி வைத்திருந்தாலும், நம்ம பல நேரம் ஆப்ரேட் ஆகிறது இதுதான், தேவனை வச்சுக்கிட்டே உலகத்தில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கை என்றால் என்னன்னா, தேவன் என்னோடு தன்னை இணைத்து கொண்டார். இப்ப என் பார்ட்னரா கடவுள் ஆனதுனால இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எங்க போனாலும், நீ என்ன செஞ்சாலும் உன் கூட நான் இருக்கேன்றதை விசுவாசி, நான் அதை உனக்கு தர முடியும் நீ விசுவாசி, நான் உனக்கு அதை செயல்படுத்த முடியும் நீ நம்பு, நான் தனியா இல்லை, என் கூடவே தேவன் இருக்கிறார். ஏன்னா நான் வாழ்றது பழைய உடன்படிக்கை இல்லை, நான் வாழ்றது எந்த உடன்படிக்கை, புது உடன்படிக்கையில நான் வாழ்றேன். இந்த உடன்படிக்கையின் கீழே நான் வாழ்றதுனால இந்த உடன்படிக்கையில ஒரு உயில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன உயில் எழுதப்பட்டிருக்கிறதுனா, என்னை தன்னுடைய ஆலயமாய் மாற்றி எனக்குள்ள அவர் வந்து விட்டார், வந்து இருக்கிறார் அப்படின்ற ஒரு உயில் எனக்கு எழுதப்பட்டு இருக்கிறபடினால், அவர் வேறே நான் வேறே இல்லை, நான் தான் அவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறேன். நான் அவர் தங்குகிற ஆலயமா இருக்கிறபடியால் எங்கே நான் சென்றாலும், எங்கே அமர்ந்தாலும், எங்கே போனாலும், எங்கே வந்தாலும் என்னோடையே தேவன் இருக்கிறார், எனக்குள்ளாரே அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் வேறு நான் வேறு அல்ல. அதனால் சொல்லுகிறேன், நான் தொட்ட காரியங்கள் வாய்க்கும், நான் விரும்புகிற காரியங்கள் எனக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. நான் எதை எடுத்தாலும் ஜெயிப்பேன், எதையும் மேற்கொள்ளுவேன், எதிலும் ஆசீர்வாதத்தை காண்பேன், எதிலும் சுகம் உள்ளவனாய் நான் இருப்பேன், எந்த வயதிலும் நான் ஆரோக்கியம் உள்ளவனாய் இருப்பேன், வியாதி என்னை அணுக முடியாது. காரணம், சுகத்தை தருகிற தேவன், ஆசீர்வாதத்தை தருகிற தேவன், வெற்றியை தருகிற தேவன், செழிப்பை தருகிற தேவன். இப்போது அவர் எங்கேயோ இருந்து கொண்டு என்னை ஆசீர்வதிக்கிறவரா இல்லை, மாறாக அவருடைய வாசஸ்தலமா என்னை மாற்றி எனக்குள்ளேயே வந்து விட்டார். என்னோடு கூட அவர் இருக்கிறார், எனக்குள் அவர் இருக்கிறார். அவர் எனக்குள்ளே அவர் இருக்கிறபடினால் தோற்று போன வாழ்க்கை நான் வாழ வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. அததான் ஒரு வாக்குத்தத்தத்துல சொல்லியிருக்கிறாரு, நான் உன் பார்ட்னர் ஆயிட்டேன்ல, நான் உனக்குள்ள வந்துட்டேன்ல. புது உடன்படிக்கைனால என்ன, கடவுளோடு மனிதனோடு யார், கடவுள் இணைந்து விட்டார், அதுதான் புது உடன்படிக்கை. அதனாலதான் 1 கொரிந்தியர் 1:31 சொல்றாரு, அவரே தேவனால் நமக்கு. எப்பா நீ உலகத்து சிஸ்டம்ல நீ ஆப்ரேட் ஆகணும்னு நினைச்சா நீ உன் மூளை யூஸ் பண்ணிக்க, சரியா? உலகத்து சிஸ்டம் நீ ஆப்ரேட் ஆகணும்னு நினைச்சனா நீயே உன்னை எப்படியாச்சும் காப்பாத்தி மேல எந்திரிச்சு வந்துரு. இங்க இருக்கிற லோனை வாங்கி அங்க போட்டு, அங்க இருக்கிற லோனை வாங்கி இங்க போட்டு எப்படியாச்சும் என்ன பண்ணிடு, நீயே உன்னை மீட்டுக்க. அவரே ஞானம் நீதி, நீயே பெரிய உன்னை பரிசுத்தவனா காட்டிக்க முடியும்னா நீ சாரதாசில வெள்ளை புடவை வாங்குவியோ இல்ல தைலாசில வெள்ளை புடவை வாங்கியோ எங்கேயோ வாங்கி கட்டிட்டு என்ன பண்ணிக்க, எப்படியோ உன்னை பரிசுத்தமா காட்டிக்க. ஏன்னா இதெல்லாம் வேண்டாம், என்னாலலாம் அப்படிலாம் பரிசுத்தமாவே என்னால வாழ முடியாது, என்ன நான் மீட்க முடியாது, எனக்கு ஏன் ஞானம் பத்தாது. நான் சொல்றேன், இந்த பூமியில நான் வெற்றிகரமா வாழணும்னா ஏன் நீதியோ ஏன் பரிசுத்தமோ ஏன் ஞானமோ எனக்கு போதாது. மாறாக இந்த உடன்படிக்கை கீழே இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தாங்கப்பான்னு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, வாங்கப்பான்னு நான் அவரை வரவேற்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னை தான் வீடா ஆக்கிட்டேன்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் என் ஜெபம் எப்படி இருக்கணும், நீங்களே என் ஞானமா இருந்துருங்க ஆண்டவரே, நீங்களே என் நீதியா இருந்துருங்க ஆண்டவரே, நீங்களே என் பரிசுத்தமா இருந்துருங்கப்பா, நீங்களே என் மீட்பா இருந்துருங்கப்பா, நீங்களே என் ஜெயமா இருந்துருங்க, நீங்க ஏன் வெற்றியா இருந்துருங்க, நீரே என் கையை பிடிச்சி கொண்டு போறவரா இருங்க, நீரே எனக்கு போதகரா இருங்க, நீரே எனக்கு ஆலோசனரா இருங்க, நீரே எனக்கு கற்றுத்தருகிறவரா இருங்க, நீரே என் வீட்டுல முதல்வரா நீங்க இருங்க, என் வாழ்க்கைக்கு எல்லாமா நீங்களே இருந்துருங்க.
ஏன்னா இந்த உடன்படிக்கையின் கீழே அவர் நமக்கு என்ன சொல்றாரு? உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா நான் இருப்பேன்றாருங்க. அவரு பாடுறோம்ல, எல்லாவற்றிலும் எல்லாவுமாக இருந்தவரே இருப்பவரன் பாட்டு பண்ணோம்ல. அப்ப அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 2024 மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை வருஷம் தாண்டாலும் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாக அவர் இருக்கிறார். அதுதான் அந்த உடன்படிக்கையோட விசேஷமே. அல்லேலூயா. புது உடன்படிக்கையோட விசேஷம் என்னப்பா அப்படின்னு யாராச்சும் உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்க, பாயிண்ட் நீங்க சொல்ல வேண்டியது, இந்த அண்ட சராசரில் படைத்த தேவன் என்னோடு கூட தன்னை இணைத்துக் கொண்டார். எப்படி இணைச்சிட்டாரு? எனக்குள்ளதான் அவர் இருக்கிறாரு, நான் தான் அவருடைய வீடு. அல்லேலூயா. சரி, அதனால என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதனால இப்ப நீ என்ன பண்ண முடியும் கேட்டாங்கன்னா, எல்லாத்தையும் பண்ண முடியும். என்னால பண்ண முடியாதது ஒண்ணும் கிடையாது. இந்த புதுமையோட ரெண்டாவது ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எல்லாவற்றையும் என்னால் செய்து முடிக்க முடியும். ஏன்? எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன் எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன நம்ம படிச்சோம்? தேவனால் எல்லாம் கூடும். அடுத்த பாயிண்ட் என்ன வாசிச்சோம்? விசுவாசிக்கிறவனால். எதை விசுவாசிக்கிறவனால்? எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன் எனக்குள் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவனால் எல்லாம் செய்யக்கூடும். கம் ஆன். ஹல்லேலூயா. தேவனால எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனால, எதை விசுவாசிக்கிறவனால? எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் எனக்குள் இருக்கிறார், எனக்குள் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிற ஒரு தேவ பிள்ளையால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. மறைஞ்சு நின்று செய்யறது அவரு, பேர் வாங்கிக்கிறது நம்ம. சொல்றது விளங்குதா? மறைஞ்சிருந்தது எப்படிப்பா நீ மட்டும் எல்லாத்துலயும் சக்சஸ் ஆகி வந்துடுற அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரகசியம் உங்களுக்கு தான் தெரியும். அந்த ரகசியத்தை தான் பவுல் சொல்றாரு. ஆதி காலம் முதல் மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் என்னன்னா, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். உன் சக்சஸுக்கு என்னப்பா சீக்கிரட்டு? நீ சுகமாவே இருக்கிய, அதுக்கு என்னப்பா சீக்கிரட்டு? உனக்கு வியாதியே வர மாட்டேது, அதுக்கு என்னப்பா சீக்கிரட்டு? கடனே உனக்கு இல்லையே, என்னப்பா சீக்கிரட்டுன்னு கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும், கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இதெல்லாம் வாக்கு தத்துவங்க. நான் சொல்றேன், நீங்க வச்சு ஜெபம் பண்றீங்க பாருங்க, இரும்பு தாழ்பால்களை நொறுக்கி முறித்துன்னு, அந்த வாக்கு தத்துவத்தெல்லாம் காட்டிலும் இது சூப்பரான வாக்கு தத்துவம். என்ன வாக்கு தத்துவம்? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா எனக்குள் இருப்பதே. ஏங்க, அதாவது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நீ போப்பா அந்த கதவை நான் திறந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை அளிக்குமா? எந்த கதவை திறக்கணும் சொல்லு, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை அளிக்குமா? சொல்லுங்க. நீ போ எல்லா கதவு திறந்துதான் இருக்கும், போ, பூட்டி இருந்தாலும் உடைச்சிக்கலாம் அப்படின்னு உங்களை சொல்லி கலப்பி விடுறது உங்களுக்கு பயங்கரமான விசுவாசமா இருக்குமா? எந்த பூட்டை உடைக்கணும் சொல்லு, நான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்றது. ஏங்க, அதை தாங்க புதுமைக்கிற சொல்றாரு அவர் நமக்கு. பழைய ஏற்பாடு காலத்துல போ கதவு உடையும், போ கதவு திறக்கணும்னாரு. புதிய ஏற்பாடுல எந்த கதவுடா உடைக்கணும்? உன் கூட தாண்டா நான் இருக்கிறேன், நீ போற இடத்துல நான் உன் கூட தாண்டா நான் வரேன், உன்னை விட்டு நான் தனியா இல்லடா. இப்படிப்பட்ட ஒரு தகப்பனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா அவர் நம்ம கூட இருக்கிறாரு. இந்த மாலை வேளையில ஒண்ணு ரொம்ப ஆழமா விசுவாசிங்க, என்னன்னா என் வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் எல்லாமா அவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கம் ஆன், சொல்லுங்க இந்த வார்த்தையை எல்லாரும். என் வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் எல்லாமா அவர் எனக்கு இருக்கிறார். நான் இப்பயும் சொல்றேன், இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு நீங்க வேர்ல்டு சிஸ்டம்லயே வாழ்வீங்கன்னா ஃபெயிலியரா தான் இருப்பீங்க. அப்பப்ப சக்சஸை பார்ப்பீங்க, அப்பப்ப ஃபெயிலியரை பார்ப்பீங்க. ஆனா கவர்னன்ட் சிஸ்டம்குள்ள வந்துட்டீங்கன்னா நான் சொல்றேன், இந்த பூமியில பணக்காரனா ஆக ஆரம்பிச்சிருவீங்க, செல்வந்தால் ஆக ஆரம்பிச்சிருவீங்க, ஜெயமுள்ளவர்களா ஆக ஆரம்பிச்சிருவீங்க, வெற்றியான ஆளா ஆக ஆரம்பிச்சிருவீங்க, சுகமுள்ளவர்களா ஆக ஆரம்பிச்சிருவீங்க, வல்லமை நிறைந்த ஆட்களா மாற ஆரம்பிச்சிருவீங்க, கனி உள்ளவர்களா ஆக ஆரம்பிச்சிருவீங்க, பரிசுத்தம் உள்ளவர்களா வாழ ஆரம்பிச்சிருவீங்க. எப்ப கவர்னன்ட் சிஸ்டம்குள்ள வந்துட்டீங்கன்னா, என் கூட தேவன் இருக்கிறார், எனக்குள்ளே அவர் இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு விசுவாசம் போதும் உங்க வாழ்க்கையோட 360 பகுதியையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் சொல்றது திரும்ப இருக்கு.